Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Sir Roger at the Theatre, written by Joseph Addison. This is a prescribed syllabi for TRB UG. So before we enter into the slides, a kind request. நம்ம சேனலோட growthக்கு உங்களோட சப்போர்ட்டையும் நான் எதிர்பார்க்கிறேன். Please, if you haven't subscribed yet, subscribe பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So this is a short introduction about the author. He lived between 1672 and 1790. So he was born in 1672 and he died in 1719. 50 years later, 50 years later. His father was Reverend Lancelot Addison. So father Reverend Father Lancelot Addison. He was educated at Oxford University. Addison educated and he became a distinguished classical scholar. பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சாரு. ரொம்ப நல்ல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் தான். He became a distinguished classical scholar. Classical writing அப்படின்னு சொன்னீங்கனாலே லாட்டின், கிரீக் அந்த மாதிரி தான் போயிடும். ஏன்னா இங்கிலீஷ் அப்படின்னாலே மாடர்ன் இங்கிலீஷ் தான். ஸோ கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாலே இங்கிலாந்துல அவங்க யூரோப்லயே கிளாசிக்கல் ரைட்டிங்ஸ்னா அவங்க மெயினா அவங்க போறது கிரீக் அண்ட் லாட்டின் தான். He wrote Latin poems. அதிகமாக Latin poems கூட அவர் ட்ரை பண்ணியிருக்காரு in the beginning stage. He was an essayist, playwright, poet and politician. ஸோ இத்தனை அவருக்கு மல்டி டைமென்ஷனல் மல்டி ஃபெசட்ஸ் இருந்தது. ஒரு எஸ்ஏயிஸ்டா அவரை நமக்கு நல்லா தெரியும். ஒரு பிளேரைட்டா அவர் ஒரு ட்ராஜடி எழுதியிருக்காரு கேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. போயட்டாவும் இருந்திருக்காரு. அப்புறம் வெல் நோன் பொலிட்டீஷியன் கூட நிறைய பதவி வகிச்சிருக்காரு அவரோட பீரியட்ல. பாருங்க, he was elected to the House of Commons in 1708 and retired until his death. House of Commonsனா நம்ம ராஜ்யசபா மாதிரி. அதுல until his death அவர் அதுல ஒரு மெம்பரா இருந்திருக்கிறாரு. In 1709 he became the chief secretary for Ireland under the Lord of Wharton. வார்டன் பிரபுக்கு கீழே அயர்லாந்துல சீஃப் செக்ரட்டரியா அவர் வேலைக்கு போறாரு. ஹி வாஸ் மேரிட் டு த கவுண்டஸ் ஆஃப் வார்விக். அப்ப பெரிய ஒரு ரிச்சான ஒரு விமனை தான் மேரேஜும் பண்ணிக்கிறாரு. ஹி டைட் ஆஃப் இல்னஸ் இன் 1710 அண்ட் வாஸ் பரீட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. 1710ல அவரோட ஏதோ ஒரு இல்னஸ் தொடர்ச்சியா அவருக்கு லாஸ்ட் பீரியட் ரொம்பவே அவரோட இல்னஸ்ல சஃபர் ஆகுறாரு. அதுல ஹி டைட் அண்ட் வாஸ் பரீட் இன் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே. Addison and Steele. His name is, ஏன்னா நம்ம அடிசன் தனியாவே நம்ம சொல்ல மாட்டோம். சொன்னாலே கவலி பேப்பர்ஸ் எல்லாம் பத்தி பேசுறப்பே நம்ம என்ன சொல்லுவோம்னா அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவோம். கவலி பேப்பர்ஸ்னாலே அடிசன் அண்ட் ஸ்டீல் அப்படின்னு தான் சொல்லுவோம். His name is usually remembered alongside that of his long-standing friend Richard Steele. ஸோ அவருக்கும் ரிச்சர்ட் ஸ்டீல், ஜோசப் அடிசனுக்கும் ரிச்சர்ட் ஸ்டீலுக்கும் ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. with whom he founded the Spectator magazine. Spectator அப்படிங்கிற ஒரு மேகசின், டெய்லி மேகசின் ஆரம்பத்துல வந்த ஒரு மேகசின் தான் the Spectator magazine. In 1709 Steele began to publish the Tatler and Addison became a regular contributor. முதல் Tatler தான் வந்தது. Tatler தான் ஃபர்ஸ்ட் வந்த மேகசின். அதை பப்ளிஷ் பண்ணவர் Steele. Tatler ceased its publication in 1711. Okay, 2 years தான் Tatler publish ஆச்சு. அதுக்கப்புறம் அது நின்றுச்சு. அது வெளிவர்றது நின்றுச்சு. In 1711 they began Spectator. Tatler நின்னோன்னா இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஆரம்பிச்சது தான் the Spectator. Its first issue appeared on 1st March 1711. So Spectator magazine-ஓட first issue வந்தது 1st March 1711. His prose style, Addisonோட prose style பார்த்தீங்கன்னா it marked the end of the mannerisms and conventional classical images of the 17th century. 17th century ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்டைல் தான் இருக்கும். அதெல்லாம் மாறி ஒரு மாதிரி ரொம்ப நேச்சுரலா இருக்கும் இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம். பாத்தீங்கன்னா ஸ்டீல்தோட அடிசன் இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்மகிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ரொம்பவே ஒன்றி போய் அவரோட எஸ்ஸேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கதைகள் மாதிரி இருக்கும். ஸோ இட் வுட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ரீட் ஹிஸ் எஸ்ஸேஸ். ஸோ அதுதான் அடிசனோட ஸ்டைல. ஹி இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி இன் ஹிஸ் எஸ்ஸேஸ். அடுத்ததான் நம்ம இந்த இதுல படிக்க போற டாபிக் Sir Roger at the Theatre. இதுல வரக்கூடிய இந்த protagonist பேர் Sir Roger D. Cavoli.
பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இங்க ஒரு ஸ்பெக்டேட்டர் கிளப்னு இங்க 2 பேரும் அதாவது இமேஜினேஷன்ல தான் ஃபுல் அந்த எஸ்ஸேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இமேஜின்ட் எஸ்ஸேஸ் தான் பெரும்பாலும். அ எ நெறைய அ ரைட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் மாதிரி பேக்கன் எல்லாம் எடுத்துட்டீங்க, இல்ல சார்ல்ஸ் லாம்ப் எடுத்துட்டீங்கன்னா, நெறைய ரியல் இன்சிடென்ட்ஸ் வந்து அவங்க எஸ்ஸேஸ்ல சொல்லியிருப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு ஸ்பெக்டேட்டர் கிளப் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன்லயே ஒரு கிளப்ப உருவாக்குறாங்க. அதுல ஃபிக்டிஷியஸ் கேரக்டர்ஸ் இமேஜின்டு கேரக்டர்ஸ உருவாக்குறாங்க. அந்த கேரக்டர்ஸுக்கு அவங்களுக்கே உயிர் குடுத்த மாதிரி என்ன பண்றாங்கன்னா, நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அவங்கள பத்தி நெறைய சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கவோலி பேப்பர்ஸோட ஒரு அழகே. சர் ரோஜர் டி கவோலி அவர பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். சர் ரோஜர் டி கவோலி தான் இன்னைக்கு கூடிய எஸ்ஸேயோட ஹீரோ. ஹி இஸ் அ ஃபிக்டிஷியஸ் கேரக்டர். ஸோ இவர் ஒரு இமேஜின்டு கேரக்டர் தான். ஸ்டீல் தான் அவரை உருவாக்குனாரு. ஆனா அவருக்கு அழகு சேர்த்தவர் அடிசன் தான். ஏன்னா உயிரோட்டமா அவரை வந்து வச்சிருந்தவர் அடிசன் தான். சார் ஸ்டீல் தான் வந்து அவரோட கேரக்டர் எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. பட் பின்னாடி அடிசன் தான் அவர் ரொம்பவே நிறைய கேரக்டர்ஸ்க்கு நிறைய இடத்துல வந்து அவரை யூஸ் பண்ணி அவருக்கு ஒரு மாதிரி லைக் கேரக்டர் அவரை உருவாக்குனது வந்து அடிசன். He is introduced as the first member of the fictitious spectator club. Spectator clubும் fictitious தான். அதுவும் வந்து imagined club தான். அந்த clubல ஒரு fictitious character தான் யாருன்னா Sir Roger de Coverley. He is a gentleman of 56 of Worcestershire. Worcestershire இங்கிலாந்துல சேர்ந்த ஒரு கவுண்டியை சேர்ந்த அவர் தான் அவரு. இவருக்கு ஏஜ் வந்து he is a gentleman. 56 அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. He had a very strong family background for which he was called a baronet. ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர் தான். அதனால அவரை பேரன்னு சொல்லுவாங்க. பிரபுக்கள் மாதிரி அவங்களுக்கும் ஒரு ரேங்க் இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பேரன்ஸ் வந்து அவங்க பேருக்கு முன்னாடி சர்பட்டம் போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு லைசன்ஸ் இருந்தது. அதனாலதான் இவர் வந்து சர் ரோஜர் டி கவோலி அப்படின்னு அழைக்கப்படுறார். அவர் பேரனா இருந்ததுனாலதான் சர்பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. He was a person disappointed in love in youth. disappointed in love. அவர் வந்து எப்படி அந்த கேரக்டர் உருவாக்கி இருக்காங்கன்னா, அவர் சின்ன வயசுல காதல்ல தோல்வியுற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. He was disappointed in love. In youth, he fell in love with a perverse widow. ஒரு விடோமில்ல ஒரு அடமண்டா இருக்கிற ஒரு விடோவை வந்து அவர் காதலிச்சிட்டாரு சின்ன வயசுல இருந்தப்போ. ஆனா அந்த விடோ என்ன பண்ணிட்டாருங்க அப்படின்னா இவரை நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. He had been neglected by that widow. He was a good human and was loved and respected by other members of the Spectator Club. அப்படி ஒரு கேரக்டர் தான் சர் ரோஜர் டி கவோலி. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப வெரி குட் ஹியூமன். He was loved and respected. அந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல மத்த எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். அவருக்கு நிறையவே மரியாதை கொடுத்தாங்க. இதுதான் சர் ரோஜர் டி கவோலிய பத்திய பிக்சர். கொஞ்சம் வயசானவர் தான் கூட 56 ஆயிடுச்சு. அதனால ரொம்ப சைல்டிஷா அவர் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் அவரோட ஸ்பீச் எல்லாமே. எது மனசுல பட்டாலும் ஒளிச்சு வச்செல்லாம் பேச தெரியாது. ஏன்னா லண்டன்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறாரு. லண்டன் வந்து ஆரிஜினா கொண்டவர் இல்லை. வார்செஸ்டர்ஷயர் தான் அவரோட ஊர். அதனால அந்த லண்டனோட அந்த ஆர்டிபிஷியாலிட்டி இவருக்குள்ள புகுந்திருக்காது. அப்படி நேச்சுரலா அவருக்கு என்ன தோணுமோ அதை வந்து சொல்லக்கூடியவர் தான். இப்போ இந்த எஸ்ஏல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, சர் ரோஜரை கூப்பிட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பெக்டேட்டர் கிளப்ல இன்னும் 4-5 பேரும் சேர்ந்து ஒரு தியேட்டருக்கு ஒரு டிராமா பார்க்க போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எலிசபெத்தன் ஏஜ்ல பாத்தீங்கன்னா டிராமாஸ் எல்லாம் எந்த டைம்ல எனாக்ட் பண்ணுவாங்கன்னா மார்னிங் ஹவர்ஸ் தான், பிராட் டே லைட்ல தான் எனாக்ட் பண்ணுவாங்க. ஆனா இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் 18th செஞ்சுரியிலனா ஈவினிங் ஹவர்ஸ் கேண்டில் லைட்ல வந்து டிராமாஸை வந்து எனாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தியேட்டர்ஸ் இன்னுமே வந்து என்ஹான்ஸ் ஆயிருக்கு, இன்னும் கொஞ்சம் மாடர்ன் ஆயிருக்கு 18th செஞ்சுரியில. ஸோ இவங்க சொல்றது வந்து கேண்டில் லைட்ல நல்ல பிரகாசமா நிறைய வெளிச்சம் அரிகான்ஸ் மாதிரி நிறைய லைட்ஸ் ஆர்டிபிஷியல் லைட்ஸ் உருவாக்கி தான் அந்த தியேட்டர்ஸ் அந்த ஸ்டேஜை வந்து நைட்ல தான் டிராமாஸ் வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். சர் ரோஜர் வந்து தியேட்டருக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. அந்த கதை தான் இது. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ஸ்ல வந்து ஒரு சில தான் டெக்ஸ்ட் வந்து சின்ன டெக்ஸ்ட் தான், டெக்ஸ்டே கொடுத்துருக்கலாம். இருந்தா கூட இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் 3rd பர்சன்ல நான் இதை கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன்ல அதாவது ஆத்தர் பேசுற மாதிரியே இருக்கும். டெக்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஆத்தர் பேசுற மாதிரி இருக்கும். இதுல கொஞ்சம் 3rd பர்சன்ல கொடுத்துருப்பேன் நான் சிம்பிளிஃபை பண்றதுக்காக. இருந்தா கூட நிறைய இடத்துல நான் என்ன
பண்ணியிருப்பேன்னா அப்படியே ஆத்தரோட கொட்டேஷன்ஸும் கொடுத்துருப்பேன். ஏன்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்ததுன்னா எந்த டவுட்ஸும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. திஸ் எஸ்ஸே வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் 25th March 1712 in the Spectator. அது தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஒன் வேர்டு. Okay, so Roger D. Cavalli met the speaker at the club. Okay, so Roger D. Cavalli வந்து நம்ம ஸ்பீக்கர்னு சொல்றோம், ஆத்தர்னு சொல்றோம் ஒவ்வொரு இடத்துல. சரி, ஸ்பீக்கரை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கிளப்ல பாக்குறாரு, ஸ்பெக்டேட்டர் கிளப்ல பாக்குறாரு. அவங்க கிட்ட ஒரு டிஸ்கஷன் போகுது. அன்னைக்கு டிஸ்கஷன்ல மெயினா என்ன டாபிக் அப்படின்னு சொன்னா, he tells his wish to watch the new tragedy, The Distressed Mother by Ambrose Phillips. ஓகே, இந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதர்னு சொல்லி அப்போ ஒரு ஃபேமஸா ஒரு ட்ராஜடி அந்த 18th centuryல அப்போ இவர் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்கு. எனாக்ட் பண்ணப்பட்டு எல்லா தியேட்டர்ஸ்லயும் அது நல்லா ஓடிட்டு இருக்கு சக்சஸ்ஃபுல்லா. அப்போ அவர் வந்து அம்ப்ரோஸ் பிலிப்ஸ், சாரி, திஸ் வாஸ் ரிட்டன் பை அம்ப்ரோஸ் பிலிப்ஸ். அம்ப்ரோஸ் பிலிப்ஸ்ன்றவர் தான் எழுதினது இது. இது வந்து இட் வாஸ் வெரி மச் சக்சஸ்ஃபுல். அப்போ இவர் என்ன சொல்றாரு, ரோஜர் வந்து ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்றாரு, ஆத்தர்கிட்ட மெயினா சொல்றாரு, எனக்கு இந்த ட்ராஜடியை பார்க்கணும், இது என்ன ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுதே, இது என்ன ட்ராஜடின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஒரு விஷயம் சொல்றாரு. He says that he had not been at a play. He says that he had not been at a play for the last 20 years. 20 வருஷமா எந்த டிராமாவும் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு. ஸோ அது கூட ஒரு 1 mark கொஸ்டினா வரலாம். எத்தனை வருஷம் அவர் வந்து பிளேஸ் பார்க்கலன்னா 20 years. However, he tells that the last one he saw was the committee. கடைசியா அவர் பார்த்த டிராமா பேரு கமிட்டி. அதாவது 20 years பிஃபோர் அவர் பார்த்த டிராமா பேரு கமிட்டி அப்படின்னு சொல்றாரு. அதுவும் ஒரு 1 word கொஸ்டினா இருக்கலாம். கமிட்டிங்கிறது என்னன்னா குட் சர்ச் ஆஃப் இங்கிலீஷ் காமெடி. அது வந்து காமெடி. இப்ப இவர் சொல்ற போறது வந்து டிஸ்ட்ரெஸ்ட் மதர்ங்கிறது ஒரு ட்ராஜடி. இதுக்கு முதல் அவர் 20 வருஷத்துக்கு முதல் பார்த்த டிராமா பேர் வந்து கமிட்டி. அது ஒரு இங்கிலீஷ் காமெடி. சர்ச் ஆஃப் இங்கிலீஷ், குட் சர்ச் ஆஃப் இங்கிலீஷ் காமெடி ஆர் இங்கிலாந்து காமெடினா ரிலிஜியஸ் ரிலேட்டடான ஒரு காமெடி அது. ரோஜர் கெட்ஸ் த டீடைல்ஸ் ஆஃப் த பிளே ஃப்ரம் த ஆத்தர். இப்போ ரோஜர் இந்த டிராமா எதை பற்றியது, என்ன விஷயம், டிஸ்ட்ரெஸ்ட் மதர்னு எதுக்கு டைட்டில், இப்படி விஷயம்லாம் வந்து யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு, நம்ம ஆத்தர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. When he comes to know that the distressed mother is Hector's widow, he says that her husband was a brave man and that he has read his life at the end of the dictionary. அவர் என்ன சொல்றாரு, டிஸ்ட்ரெஸ்ட் மதர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த தலைப்புக்கு உரிய அந்த ஹீரோயின் யாரு அப்படின்னா ஹெக்டரோட விடோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆத்தர். ஹெக்டரோட விடோவா, ஓ இந்த கேரக்டரை பத்தி நான் எங்க படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா டிக்ஷனரியில படிச்சிருக்கேன். ஏன்னா டிக்ஷனரியில வந்து நிறைய முந்தையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இன்னுமே பெரிய பெரிய டிக்ஷனரியில என்சைக்ளோபீடியால எல்லாம் பின்னாடி ஃபுல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்களா இருக்கும், அவர் படிச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு, ஐ ஹவ் ரெட் த ஹிஸ்டரி ஆஃப் ஹெக்டர். என்ன ஹெக்டர்ன்ற நேமை போட்டு பின்னாடி என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யார் ஹெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இது வந்து இலியட், அதாவது ஹோமரோட இலியட் இருக்கு இல்லைங்களா, அதுல வர ஒரு சின்ன டைக்ரெஷன் தான், ஒரு சின்ன கதை தான். இப்போ நம்ம மகாபாரதம் எல்லாம் படிக்கிறப்போ நிறைய கதைகள் அதுக்குள்ளேயே குட்டி குட்டியா நிறைய கதை இருக்கும். கர்ணன் துரியோதனன் ஃப்ரெண்ட்ஷிப் தனியா போகும். அதே மாதிரி அர்ஜுனனோட கதைகள் நிறையவே இருக்கும். பீமனுக்கு தனியா நிறைய கதைகள் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய டைக்ரெஷன்ஸ் வந்து நம்ம படிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் மெயின் ஸ்டோரியில இருந்து ஒவ்வொரு ஹீரோக்குமே தனித்தனி ஸ்டோரிஸ் வந்து இலியட்ல எல்லாம் கொடுத்துருப்பாரு ஹோமர். அது மாதிரிதான் டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படிங்கிறது யாருன்னா ஹெக்டரோட விடோ. ஹெக்டர் யாரு அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலா இலியடோட ஸ்டோரியில வந்து யாருக்கும் சண்டை நடக்கும். இப்போ மகாபாரதத்துல வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சண்டை நடக்குதுன்னா, இலியட்ல சண்டை யாருக்குன்னா கிரீக்குக்கும் ட்ராய்க்கும் நடந்துட்டு இருக்கும். ஓகே, கிரீக்ஸ் ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் வந்து ட்ராய்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இடையில தான் சண்டை நடக்கும். இதுல ஒரு கிரீக் ஹீரோ தான் ஹெக்டர். அவரோட ஒய்ஃப், அவரோட இறந்து போன ஹெக்டரோட ஒய்ஃப் தான் அந்த இவங்க பார்க்க போற பிளேயோட ஹீரோயின். அவங்க தான் டிஸ்ட்ரெஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. உடனே வந்து ரோஜருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ஓ அந்த அம்மாவா, ஷீஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹெக்டர் இஸ் அ பிரேவ் மேன், நான் அவரை பத்தி எல்லாம் எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, ஸோ அவர் ரொம்ப ரெடி ஆயிட்டாரு, டிராமா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெடி ஆயிட்டாரு. Though he wanted to go to the theatre, he was afraid of the possible attacks
attacks of the Mohocks while they shall be returning late at night. அந்த 18th centuryல இருக்கிற பிரச்சனைகளையும் நம்ம இப்போ இந்த இதுல வந்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த எஸ்ஏ மூலமா. என்னன்னா மோஹாக்ஸ்னு ஒரு சில ரஃபியன் குரூப்ஸ் இருந்தது, ரவுடிசம் பண்ற ஒரு குரூப்ஸ் வந்து அப்போ 18th century, ஏர்லி 18th century 1712 அந்த டைம் தானே எழுதியிருக்கிறாரு. ஸோ ஏர்லி 18th centuryல இங்கிலாந்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மோஹாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுடி கும்பல், ரஃபியன்ஸ் இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பகற்கொள்ளையர்கள் மாதிரி திடீர்னு வந்து பகல்லன்ட்டு இல்லை, நைட்ல என்ன பண்ணுவாங்க, லேட் நைட் ஆயிடுச்சுன்னா யாரை வேணாலும் ரோட்ல நடந்து போறவங்கள மடக்கி அவங்கள கொள்ளையடிக்கிறது. லேடிஸ்னா வந்து இன்னுமே செக்ஷுவல் அசால்ட் வரைக்கும் போயிட்டுலாம் இருந்தாங்க. ரொம்ப மோசமா இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து அவங்களோட அட்டூழியங்கள் ரொம்பவே அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களதான் மோஹாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவருக்கு வந்து அந்த மோஹாக்ஸ் நினைச்சு கொஞ்சம் பயம். ஏன்னா ஆண்களையும் அவங்க விட்டு வைக்கிறதுல, ஏன்னா பணம் பறிக்க அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சுட்டு விட்டுருவாங்க. ஸோ he wanted to go to the theater. He was afraid of the possible attacks of Mohocks. ராத்திரி நேரம் வரணுமே, திரும்ப தேட்டர் போறது பத்தி இல்ல, ஈவினிங்கே 4 மணிக்கெல்லாம் போயிடுவாங்க. ஆனா வர்றப்போ லேட் நைட் ஆயிடுமே, மோஹாக்ஸ் மீறி வரணுமே, well there shall be returning late at night. இதுதான் அவரோட பயம். He says that he almost encountered with them at Fleet Street the day before. முதல் நாள் கூட அவர் என்ன சொல்றாரு, ஐயோ நேத்து கூட அவங்க கிட்ட நான் சிக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யாரோ என்ன ஃபாலோ பண்ணி வர்ற மாதிரியே இருந்தது, அவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு அவர் என்ன நினைக்கிறாரு, நம்மளை பத்தி இவங்க எல்லாம் ரொம்ப பயந்தவன் நினைச்சிருவாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு கதை வேற சொல்றாரு. இது எல்லாருமே செய்யற ஒரு விஷயம்தான், நான் சமாளிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வேற சொல்றாரு. Then he says with a smile that if he had a chance to encounter them, he would show them the 1,000 tricks he knows that they would have never known. ஆனா ஒண்ணு சொல்றாரு, அவனுக்கு ஒருவேளை என்ன மட்டும் பிடிச்சிருந்தாங்க, அப்புறம் இருக்கு அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 1000 வித்தைகள் அவங்க கிட்ட காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரு. He would even throw them out at the corner of the Norfolk Street and get shelter into his lodgings before they could imagine what has happened to them. அவங்கள எப்படி அடிப்பார் தெரியுமா, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே அவங்கள அடிச்சு போட்டுட்டு என்ன பண்ணிடுவாராம், அவரோட லாட்ஜிங்ஸ்குள்ள போயிடுவாராம், அவரோட வீட்டுக்குள்ள போயிடுவாராம். எங்க நார்ஃபோக் ஸ்ட்ரீட்டோட கார்னர்ல அவங்கள தள்ளி விட்டுட்டு இவர் என்ன பண்ணுவாராம், இவரோட லாட்ஜிங்ஸ்ல போய் தங்கிடுவாராம். அவங்களுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க கான்சியஸா எந்திரிச்சு பார்த்தா என்ன நடந்ததுன்னே புரியாது. அந்த மாதிரி பண்ணவும் எனக்கு தைரியம்லாம் இருக்கு, சும்மா உங்களை கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ இதுல வந்து 2 கொஸ்டின்ஸ்க்கான 2-3 கொஸ்டின்ஸ் நீங்க பாசிபிலிட்டி இருக்கு. மோஹாக்ஸ் பத்தி யாரு நினைச்சு பார்த்துட்டாங்க அப்படிங்கறது, மோஹாக்ஸ அடுத்ததான் வந்து எப்ப மோஹாக்ஸ வந்து எங்க என்கவுண்டர் பண்ணதா சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஃபிளீட் ஸ்ட்ரீட்ல. ஓகே, அடுத்தது அவங்கள எங்க தள்ளி விடுவேன்னு சொல்றாரு, நார்ஃபாக் ஸ்ட்ரீட்ல. முதல் நாள் நைட் வந்து ஃபிளீட் ஸ்ட்ரீட்ல தான் அவங்கள வந்து அவங்க கிட்ட வந்து தப்பிச்சு வந்ததா சொல்றாரு. அடுத்து நார்ஃபாக் ஸ்ட்ரீட்ல அவங்கள உதைச்சு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. கேப்டன் சென்ட்ரி அடுத்ததான் இன்னொரு கேரக்டர். இந்த கேரக்டர் இமேஜினரி கேரக்டர் தான். ஹி விஷஸ் கேப்டன் சென்ட்ரி அண்ட் ஆத்தர் டு அக்கம்பனி தேம். ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் இந்த ஆத்தர்ஸ் அங்க கூட இன்னும் 2-3 பேர் எல்லாத்தையும் என் கூட வாங்க, என் கோச் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன், என்னோட அவன் கோச் கீப்பர் பேரு ஜான், அதையும் சொல்லியிருப்பாங்க, அதனால அதையும் எழுதிட்டேன். அவர் சொல்ற 4 வீலையும் மென்ட் பண்ணி வச்சிருக்கிறான், எல்லா வீல்ஸும் கரெக்டா இருக்கு, எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்ம கோச்லயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The captain, who did not fail to meet at the appointed hour, asked Roger not to fear, to fear nothing, for that he had put on the same sword which he made use of at the battle of Steenkirk. ஓகே, அதுவும் ஒரு 1 word question தான். கேப்டன் அடுத்த நாள் 4 o'clock எல்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட இடத்துல மீட் பண்ணிடுறாங்க. கொஞ்சம் ஏர்லியராகவே கிளம்பிடுறாங்க. ஏன்னா இவர் இவ்வளவு கொஞ்சம் பயந்தவரா இருக்காரு, அவர் கொஞ்சம் இன்னசென்ட் வேற, அவருக்கும் லண்டனுக்கும் அவ்வளோ பழக்கம் இல்லை. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரை சீக்கிரமாவே கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால 4 o'clockலாம் அவரை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து அந்த கேப்டன் சென்ட்ரி அவர் என்ன சொல்றாருன்னா, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், என் கையில என்ன கத்தி இருக்கு தெரியுமா, இந்த கத்தியை வச்சுதான் நான் பேட்டில் ஆஃப் ஸ்டீன்கிர்க்ல அத்தனை பேரை கொன்னேன்னு அவர் பெருமையா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ எந்த பேட்டில்ல வந்து யூஸ் பண்ண ஸ்வர்ட் அங்க வச்சிருக்கேன் கேப்டன் சென்ட்ரி சொல்றாருன்றத பாருங்க. ஸ்டீன்கிர்க். கேப்டன் சேஸ் that he is having the sword he used at the battle of Steenkirk. Okay,
ஸோ இது ஒரு ஒன் வேர்ட் கொஸ்டினா இருக்கலாம். இவர் மட்டும் இல்ல, இன்னும் ஒரு 4-5 பேரையும் கூப்பிட்டுக்குவாங்க அடியாள் மாதிரி. அவங்கெல்லாம் ஓக் லாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஓக்னா அந்த தேக்கு மாதிரி நல்ல பெரிய மரம், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மரம் தான் ஓக். அவங்க சொல்றது வந்து ஓக் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓக் ட்ரீயோட லாக்ஸ் அந்த உருட்டு கட்டைங்க மாதிரி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு 4 பேர் வேற வருவாங்க. இவருக்கு எஸ்கார்ட்டா வந்துட்டு இருப்பாங்க. சார் ரோஜா அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரீச் தி தியேட்டர் இன் சேஃப்டி. ரொம்ப பாதுகாப்பா தியேட்டருக்கு அவரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த தியேட்டர் இதெல்லாம் நடக்குது. தி கேப்டன் அண்ட் தி ஸ்பீக்கர் வென்ட் இன் வித் ஹிம் அண்ட் சீட்டட் ஹிம் பெட்விக்ஸ் தெம் இன் த பிட் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும் தியேட்டர்ல. கேலக்சிஸ்ன்னு ஒன்று இருக்கும். அதுல இல்ல, இவர் வந்து பிட் அப்படிங்கிற இடத்துல வந்து இவரை உட்கார வைக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேருக்கு இடையில, கேப்டனுக்கும் ஸ்பீக்கருக்கும் இடையில வந்து இவர் நம்ம சர் ரோஜரை உட்கார வைக்கிறாங்க. as soon as the house was full and the candles lighted, Sir Roger stood up and took a look about the sight of the multitude of people who seemed pleased with one another and partake of the same common entertainment. என்ன பண்றாங்க, எல்லாம் இருட்டு ஆயிடுச்சு, எல்லாமே வந்து கேண்டில்ஸ் எல்லாம் லைட் பண்ணிட்டாங்க, பிளே ஆரம்பிக்க போறாங்க. ஸ்டேஜ்ல வந்து கேண்டில்ஸ் லைட் பண்ணிட்டாங்க. பிளே ஆரம்பிக்க போறப்போ இவருக்கு வந்து அப்படியே ரொம்ப சந்தோஷம். 20 இயர்ஸ்க்கு அப்புறம் தியேட்டருக்கு வந்திருக்காரு, ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. எல்லாம் நடுவுல உட்கார்ந்துருக்கிறாரு, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் நடுவுல தான் ஒரு நல்ல இடமா பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. அங்கிருந்து திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாரு, நின்று அப்படியே சுத்தி பாக்குறாரு. அப்ப எல்லாம் எப்படின்னா தியேட்டர்ல கூட்டம் கூடனோன்னு தான் ஷோ ஆரம்பிப்பாங்க. ஸோ கூட்டம் கூடிருச்சு, ஃபுல்லா சுத்தி பாக்குறாரு. நிறைய மல்டிடியூட் ஆஃப் மென் ஹாஸ் கம் ஓவர் தேர். நம்ம பார்க்கக்கூடிய டிராமாவை இத்தனை பேர் பார்க்க வந்திருக்காங்கன்னு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். நின்று அப்படியே எல்லாத்தையும் பெருமையா பார்த்துட்டு உட்கார்றாரு. ஓகே, அப்படி ஒரு கேரக்டர் தான் நம்ம சர் ரோஜர். கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்றாரு. அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம வீடுகள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, டிராமா பார்த்துட்டே இருக்கிறப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கூட கூட கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து ரியல் லைஃப் கேரக்டரா எடுத்துக்குவாங்க. டிராமால பாக்குற கேரக்டர்ஸ ரியலாவே இருக்க மாதிரி வில்லன்ஸ் எல்லாம் வந்தா இங்க இருந்தே கரிச்சு கொட்டிட்டு இருப்பாங்க, திட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் ரோஜர் என்ன பண்றாருன்னா டிராமாவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஓகே, சோ இதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம், ரோஜரோட கமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு. என்ட்ரு ஆனோன்னு பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து பேசிட்டே எப்படி இருந்தா எப்படி இருக்கும், ஆனா நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து இரிட்டேட் ஆகல. அவர் வந்து அவரை சந்தோஷப்படுத்ததான் கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அதனால அவர் செய்யறதெல்லாம் என்ஜாய் பண்ணி தான் அவருக்கு பதில் சொல்லிட்டு அவர் செய்யறதெல்லாம் ரசிச்சுட்டு அவரோட கமெண்ட்ஸ் என்ன, ஒரு இன்னசென்ட் மேன் டிராமா பாக்குறப்போ எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாரு அப்படிங்கறத ஸ்டடி பண்ணிட்டு இருக்கிறாராம் நம்ம ஆத்தர். Upon the entering of Pyrrhus, the knight told the speaker that he did not believe the king of France himself had a better strut. Okay, strut அப்படின்னா அந்த மெஜஸ்டிக் வாக் தான் ஸ்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைரஸ் வந்து யாரு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரெஸ்ட் மதரை லவ் பண்ற, அதாவது ஹெக்டரோட விடோவை லவ் பண்ற ஒருத்தன் தான் பைரஸ். ஓகே, பைரஸ் வந்து வரான். அப்படியே அவன் வந்து அந்த ஆக்டர் வந்து ஜம்முன்னு மெஜஸ்டிக்கா நினைச்சுக்கோங்களேன், சிவாஜி எல்லாம் முந்தையெல்லாம் நடப்பார் இல்லையா, அந்த மாதிரி நடந்து வரான் மெஜஸ்டிக்கா. ஒரு அரசன் வேஷம் போட்டா அவர் வந்து நடந்து வருவாரு. நம்மளுக்கே சந்தேகமா இருக்கும், அந்த ராஜராஜ சோழனே இவ்வளவு மெஜஸ்டிக்கா நடந்திருப்பாரான்னு தெரியாது, ஆனா சிவாஜி அப்படி நடப்பார். அந்த மாதிரிதான் பைரஸ்ன்ற அந்த ஆக்டர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறார் ஸ்டேஜ்ல. உடனே இவர் கமெண்ட் அடிச்சிட்டாரு, எப்படின்னா I do not believe the king of France himself had a better strut. கிங் ஆஃப் பிரான்ஸ் கூட இவ்வளவு மெஜஸ்டிக்கா நடக்க மாட்டான்டா, என்ன மெஜஸ்டிக்கா இந்த ஹீரோ இந்த ஆக்டர் நடக்கிறான் அப்படின்னு உடனே எடுத்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டாரு. The author was receiving his comments as a good piece of natural criticism. ஒரு உண்மையான கிரிட்டிசிசம், எந்த ஒரு ஆர்டிபிஷியாலிட்டியும் இல்லாம அவர் மனசுக்கு பட்டோன டக்குன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால ஆத்தர் வந்து அது நேச்சுரல் கிரிட்டிசிசமா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. And was well pleased to hear him. ரொம்ப சந்தோஷமாவும் கேட்டுக்கிறாரு. At the conclusion of almost every scene, he was telling him that he could not imagine how the play would end. ஒவ்வொரு சீன் முடிஞ்சோடனே இன்னொரு கமெண்ட் வர, எப்படிடா பிளே முடியும் அப்படின்னு வேற கேட்டுட்டே இருக்காரு. ஒரு ஆர்வம், ஒரு குழந்தைத்தனமான ஆர்வமும் அவர்கிட்ட இருக்கு. One while he appeared much concerned for Andromache, and a little while
after as much for Hermione and was extremely puzzled to think what would become of Pyrrhus. இதெல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா அந்த கிரீக் ட்ராஜடியில வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஒருத்தர் வந்து ஆண்ட்ரோமாக்கு, ஒருத்தவங்க வந்து ஹெர்மியான், ஒருத்தவங்க பைரஸ். இந்த கேரக்டர்ஸை பத்தி எல்லாம் இவர் என்ன ஒரு சமயம் என்ன பண்ணுவாரு, ஐயோ ஆண்ட்ரோமாக்கு இப்படி பண்றாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாராம். இன்னொரு சமயம் என்ன சொல்லுவாங்க, ஹெர்மியான் வந்து இப்படி அவங்களுக்காக வருத்தப்படுவாராம். ஒரு பக்கம் பைரஸ்க்காக வருத்தப்படுவாராம். எல்லா கேரக்டர்ஸ்க்காகவும் வருத்தப்பட்டு அவங்க கஷ்டப்படுறப்ப இவரும் சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஓகே, இப்படிதான் இருக்கு சர் ரோஜரோட கமெண்ட்ஸ். his anger on widows. ஒரு இடத்துல ஒரு கோவத்தை வேற வெளிப்படுத்துறாரு. அது என்னன்றத பார்க்கலாம். When Sir Roger saw Andromach's obstinate refusal to her lover's importunities, he whispered to the author that he was sure she would never have him. ஓகே, ஒரு இடத்துல ஆண்ட்ரோமாக் யாருன்னா ஹெக்டரோட விடோ தான் ஆண்ட்ரோமாக். ஆண்ட்ரோமாக் வந்து பைரஸ் லவ் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பைரஸ் வந்து என்ன பண்றனா ப்ரொபோஸ் பண்ணிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு தடவையும் அவளை போய் கம்பல் பண்றான். ஆனா ஆண்ட்ரோமாக் வந்து ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே இவருக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா இவரோட பழைய லவ் ஞாபகம் வந்துருச்சு. இவரும் அப்படித்தான் ஒரு விடோவை லவ் பண்ணிட்டே இருந்தாரு. அவங்க ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இவர் என்ன சொல்றாரு, நான் சொல்றேன் இந்த பொம்பளைக்கு கொடுத்தே வைக்கல, அந்த ஆண்ட்ரோமாக்கு பைரஸ் கிடைக்கவே மாட்டான் அப்படின்னு இங்க இருந்து சவிச்சிட்டு இருக்கிறாரு. He also added, you can't imagine sir what is to have to do with a widow. உங்களுக்கு தெரியாது சார் விடோஸ் பத்தி அப்படின்னு வேற சொன்னாங்க. என்ன பண்றதுன்னே உங்களை வச்சு புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறாரு. Upon Pyrrhus is threatening afterwards to leave her, the knight shook his head and muttered to himself, hey do if you can. ஒரு பைரஸ் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்படியே பண்ணேன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஆண்ட்ரோமாக்க மிரட்டுவார் போல இருக்கு. உடனே இங்க இருந்து இவர் கமெண்ட் பண்றாரு, முடிஞ்சா விட்டுட்டு தான் போய் பாருண்டா, உன்னால முடியாதுடா அப்படின்னு இங்க இருந்து இவர் கமெண்ட் பண்றாரு. சோ இதெல்லாம் வந்து நேச்சுரலா அவர்கிட்ட இருந்து வெளிவர கமெண்ட்ஸ் ரொம்ப ரசிச்சு ஸ்பீக்கர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. This part dwelt so much upon Sir Roger's imagination that at the close of the third act, when the author was thinking of something else, he whispered in his ear, these widows sir are the most perverse creatures in the world, but pray says he. இதெல்லாம் வந்து ஃபுல்லா உங்களுக்கு இதுல இருந்து அப்படியே கோட் பண்ணியிருக்கேன் டெக்ஸ்ட்ல இருந்து. are the most perverse creatures in the world, but pray says he, you that are a critic, is this play according to your dramatic rules as you call them. அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு அந்த தேர்ட் ஆக்ட் முடிஞ்சோன்னா, அந்த ஒவ்வொரு ஆக்ட் முடிஞ்சோன்னா சீனுக்கு இடையில ஒரு சின்ன பிரேக் இருக்கும். ஆக்ட் முடிஞ்சோன்னா 10 minutes பிரேக் இருக்கும் போல இருக்கு. அந்த டைம் எல்லாம் பக்கத்துல வந்து எதையோ சொல்லிட்டே இருக்கிறாரு ஆத்தர் கிட்ட. அப்போ ஒரு தடவை என்ன சொல்றாருன்னா, ஐயோ பர்வஸ் கிரீச்சர்ஸ் விடோஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னே புரியாது, அவங்க ரொம்ப அடமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பட் pray says he that you are a critic. அப்புறம் அதை விடுங்க, ஒரு கிரிட்டிக்கா நீங்க சொல்லுங்க, is this play according to your dramatic rules as you call them. நீங்க ஒரு கிரிட்டிக்கா ஒரு விமர்சகரா சொல்லுங்க, இந்த பிளே கரெக்டா இருக்கா. ஏன்னா why there is not a single sentence in this play that I do not know the meaning of. ரொம்ப ஈஸியா எனக்கு புரியுதே. பொதுவா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் புரியாம அவங்க பேசணும் இல்லையா டைலாக்ஸ், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே எனக்கு சிம்பிளா இருக்கே புரியுதே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. Okay, he then renewed his attention and from time to time fell praising the widow. அதுக்கப்புறம் அவரோட அட்டென்ஷன் மாறிடுது. பைரஸ்க்கு கொஞ்சம் நேரம் இறக்கப்பட்டாரு, இப்போ ஆண்ட்ரோமாக்கு இறக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அவர் வந்து அவங்கள பிரைஸ் பண்ணி பேசிட்டு இருக்கிறாரு. As there was a very remarkable silence and stillness in the audience during the whole action, it was natural for them to take the opportunity of these intervals between the acts to express their opinion of the players and of their respective parts. இப்போ ஒரு காமெடினா அப்பப்ப சிரிப்பு சத்தம் அது இதுன்னு கேட்கலாம். ஆனா ட்ராஜடி வந்து சீரியஸா போயிட்டு இருக்கப்போ எல்லாமே அமைதியா உட்காந்து டயலாக் வர கேட்கணுங்கிறதுக்காக எல்லாம் அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ரிமார்க்கபிள் சைலன்ஸ் வந்து அந்த தியேட்டர் ஃபுல்லாவே இருக்கு. அப்போ அந்த இன்டர்வல்ஸ்ல எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, என்ன நடக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எல்லாருமே கொஞ்சம் லைட்டா டிஸ்கஸ் பண்றாங்க. Sir Roger, hearing a cluster of them cries, Augustus struck in with them and told them that he thought his friend Pylades was a very sensible man. ஆனா ரோஜர் என்ன பண்ணுவார்னா, அவங்க பேசுறதுக்கும் இவருங்க கமெண்ட் நடுவுல போய் வேற 2 பேர் பேசிட்டு இருந்தா நடுவுல போய் கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாராம். என்னன்னா 2 பேர் என்ன பண்ணாங்க, ஓஸ்டர்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி பேசிட்டு இருந்தா இவர் போய் அவர் ஃப்ரெண்ட் நல்ல மனுஷனா இருக்கான்ல, ஓஸ்டர்ஸ் ஃப்ரெண்டா காமிக்கிற பைலேட்ஸ் நல்லவனா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் கமெண்ட் பண்ணுவாராம். அப்புறம் போய் as they were afterwards applauding Pyrrhus, Roger put in a second time, and let me tell you says he,
though he speaks but little, I like the old fellow in whiskers as well as any of them. பைரஸ் பத்தி அவங்க பேசிட்டு இருந்தா அந்த ஓல்டு ஃபெலோ விஸ்கஸ் வச்சிருந்த ஓல்டு ஃபெலோ நல்லா இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி மாத்தி பேசுறாராம். ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மாதிரியும் அவரை பார்த்தா தெரியுது. ஓகே, கேப்டன் இன்டர்வின்ஸ். இடையில வேற ஒரு பிரச்சனை நடக்குது. கேப்டன் சென்ட்ரி seeing 2 or 3 wags who sat near us lean with an attentive ear towards Sir Roger, and fearing that they may make fun of him, plucked his elbow. Okay, என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இவர் இப்படியே எல்லாரு கூடயும் போய் பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம்னா கேப்டன் சென்ட்ரி பார்த்தாரு. சுத்தி பாக்குறப்போ 2-3 பேர் வந்து இவர் பண்றதையும் நோட் பண்ணிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு மைல்டா சிரிச்சுட்டே இருக்காங்க. சரி, கொஞ்சம் விட்டா இவர் ரொம்ப கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. இவர்கிட்டையும் சொல்ல முடியாது. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, he plucked him by the elbow. அதாவது அவரை வந்து இழுத்து தன்கிட்ட வச்சுட்டு வேற ஏதோ அவர்கிட்ட ரகசியம் பேசுற மாதிரி அந்த இது ஃபுல்லாவே அந்த பிரேக் ஃபுல்லாவே அவரை பேசவே விடல. ஏன்னா இவர் போய் வேற யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதாவது ஸ்பீக்கர் கிட்ட பேசுற வரைக்கும் ஓகே தான். ஆனா இவர் என்ன பண்றாரு, மத்தவங்க கிட்ட எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ இவரோட சைல்டிஷ்னஸ், இந்த இன்னசென்ஸ் எல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. அதனால அதுல 2-3 பேர் இவரை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இவனுங்க கண்டிப்பா இவரை வச்சு ஓட்ட போறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே கேப்டன் சென்ட்ரி என்ன பண்றாரு, இங்க வாங்களேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு இழுத்து ரகசியம் பேசுற மாதிரி அவர் அந்த 3rd ஆக்ட் அந்த 5th ஆக்ட் ஆரம்பிக்கிற வரைக்கும் அவரை திரும்பியே பார்க்க விடல. வேற எதுலயும் அவரை கவனம் செலுத்த விடாத மாதிரி அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பேச ஆரம்பிச்சிட்டார். The knight was wonderfully attentive to the account which Austus gives of Pyrrhus his death, and at the conclusion of it told me it was such a bloody piece of work that he was glad it was not done upon the stage. நிறைய இடத்துல முந்தியெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வயலண்டான சீன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜ்ல காமிக்காம இன்னொருத்தர் வந்து அந்த நிகழ்வு எப்படி நடந்ததுன்னு சொல்ற மாதிரி காமிப்பாங்க. அதே மாதிரி இங்க வந்து ஓஸ்டஸ் வந்து பைரஸ் எப்படி செத்தான் அப்படிங்கறத வந்து விவரிச்சுட்டு போறான். சோ இவர் சொல்றாரு, நல்ல வேலை, எவ்வளவு பிளடியா இருக்கும் அந்த சீன் வந்து ஸ்டேஜ்ல நேரடியா காமிச்சிருந்தா, நல்ல வேலை ஓஸ்டர்ஸ விட்டு அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. Seeing afterwards Osters in his raving fit, he grew more than ordinary serious and took occasion to moralize upon an evil conscience, adding that Osters in his madness looked as if he saw something. Osters என்ற கேரக்டர் எப்படின்னா, அவங்க அம்மாவை வந்து கொண்டிருப்பான். ஏன்னா அம்மாவுக்கு ஏதோ இல்லெஜிட்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்தது அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பான். சோ அவன் ஆனா பின்னாடி அவன் பைத்தியம் ஆயிருவான். அதே நிகழ்ல அம்மாவை கொண்டவனுக்கு இது வேணும்டா அப்படின்னு சொல்லி இவர் வந்து மாரலைஸ் பண்ற மாதிரி அதுவும் பேசுவாரு. ஓகே, ஏன்னா அவனோட அந்த குற்ற உணர்ச்சியில அவன் துடிக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து இது உனக்கு தகுதியான தண்டனை தான் அப்படின்னு மாரலைஸ் பண்ற மாதிரி பேசுறாரு. சோ இந்த மாதிரிதான் அவர் வந்து அந்த டிராமா ஃபுல்லா என்ன பண்றாரு, தன்னோட கமெண்ட்ஸை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்து நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். அது the first that came into the theater, they were the last that went out of it. பொதுவா அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வரவங்களாம் அப்படிதான் பண்ணுவாங்க. தியேட்டர் கொஞ்சம் முன்னாடியே வந்துருவாங்க. அதே மாதிரி கடைசியா எல்லாரும் கூட்டம் எல்லாம் போனோன்னு நல்ல சேஃப் ஆனோன்னு பேசேஜ் கூப்பிட்டு போவாங்க குழந்தைங்களை. அது மாதிரிதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, முதவே தியேட்டர்ல வந்து அவருக்கு இடம் பிடிச்சு உட்கார்ந்துட்டாங்க. அப்புறம் எல்லாம் போனோன்னா they were the last that went out of it. They wanted to have a clear passage for their old friend. ஏன்னா நல்ல பேசேஜ் வேணும் அவங்க ஃப்ரெண்டுக்கு, whom they did not want to venture among the jostling of the crowd. கூட்டத்துக்குள்ள நெரிசல்ல அவர் போக வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. Sir Roger went out fully satisfied with his entertainment. அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த டிராமா பார்த்ததுல, ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாரு. And the author and his friends guarded him to his lodgings in the same manner that they brought him to the playhouse. எப்படி வந்து அவரை கூப்பிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி சேஃபா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அவரோட லாட்ஜிங்ஸ்ல கொண்டு போய் விட்டுடுறாங்க. The author was highly pleased for his own part. இப்போ ஒரு சார் ரோஜர் ரொம்ப சந்தோஷமா இருந்தார். ஓகே, ஆத்தர் எப்படி இருந்தாருன்னா அவருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சிலப்போ அப்படிதான், யாராவது ஒருத்தவங்க பெரியவங்க ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும். சின்ன வேலையா தான் இருக்கும், பட் செஞ்சு கொடுத்தா நம்மளுக்கு அதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அது மாதிரிதான்
ஆத்தருக்கு வந்து அவரை கூப்பிட்டு போய் ரொம்ப வருஷம் படம் பார்க்காம டிராமா பார்க்காம இருந்தவரை கூப்பிட்டு போய் நல்லபடியா கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டது பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு அவருக்கு. Okay, the author was highly pleased for his own part, not only with the performance of the excellent piece which had been presented, but with the satisfaction which it had given to Sir Roger. Okay, அந்த நல்ல டிராமா பார்த்த சந்தோஷம் ஆத்தருக்கும் இருந்தது. ஆனா அதை விட பெரிய சந்தோஷம் ரோஜருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரு நல்லபடியா கூப்பிட்டு வந்துட்டாச்சு. அந்த திருப்தி தான் ஆத்தருக்கு பெருசா இருந்தது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணிருக்காரு இந்த எஸ்ஏய. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் டெக்ஸ்ட். இது நம்ம ஒரு கேரக்டர் ஸ்டடி பார்த்தீங்கன்னா சார் ரோஜரோட கேரக்டர் ஒரு ஃபிக்டிஷியஸ் கேரக்டர் தான், ஆனால் ஒரு அழகான கேரக்டர் ஸ்டடி. அவர் ஒரு டிராமாவை பார்த்து கமெண்ட் பண்றதுல இருந்து நம்ம சார் ரோஜரை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ தட்ஸ் த பியூட்டிஃபுல் கேரக்டர் சார் ரோஜா அட் த தியேட்டர். இதுல நிறைய ஒன் வேர்ட்ஸ் அங்கங்க பார்த்தோம். திரும்ப ஒரு தடவை பார்த்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் புரியும். Hope you like my explanations. Like, share and subscribe my channel. Introduce my channel to your friends too. Press the bell icon for regular notifications. And thank you for watching.